பானிபூரி அப்படிங்கிறது வந்து முன்னாடி தெரியாது. பானிபூரினா நான் வந்து இதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் இந்த அக்கா கடையில் தான் வந்து மசால் பூரி நல்லாயிருக்கும். இப்படி மொத்தமாக கையில் எடுத்து வெல்கம் டு சரண் ஜோன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாளையங்கோட்டையோட சென்ட்ரு பிளேஸ், திருநெல்வேலியோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பேக்ரவுண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து விஓசி கிரவுண்ட். இந்த விஓசி கிரவுண்டில் நிறைய லவ் ஹிஸ்ட்ரி வந்து புதஞ்சு கிடக்கு. அது நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த கிரவுண்டு வந்து ஒரு லவ்வர்ஸ் மீட் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்கூலில் வர்ற குட்டி குஞ்சா லவ், காலேஜில் வர்ற கிரிஞ்சி லவ், இது எல்லாமே வந்து இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் லவ்வர்ஸ் மீட் பண்ணுற இடம் அப்படின்னா ஒரு 3 பிளேஸ் தான். ஒன்று ராம் தேட்ரு, ரெண்டாவது வந்து சயின்ஸ் சென்ட்ரு, மூணாவது வந்து விஓசி பார்க்கு. பட்ஜெட் வைஸாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ராம் தேட்டருக்கு போகிறதுக்கு 200 ரூபா தேவைப்படும். நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது அப்போ டிக்கெட் வந்து 80 ரூபா தான். 2 பேத்துக்கு 160, ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 200 ரூபா. காசு இருந்தால் தான் அங்கே போக முடியும். அதுக்கு அடுத்த பட்ஜெட்னா சயின்ஸ் சென்டர் 20 ரூபா இருந்தால் போகும். அது எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. 10 பைசா இல்லை அப்படின்னா நேராக விஓசி கிரவுண்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸிட் என்ட்ரி எதுவுமே கிடையாது. திறந்த வெளி புல்வெளி கழகம் மாதிரி எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பான். அது மட்டும் இல்லை, பசங்க எல்லாருமே ஈவினிங் டயத்தில் கிரிக்கெட் விளாடுறது. கிரிக்கெட்னா வந்து ஒரு டீம் மட்டும் விளாடாது, மொத்தத்தில் ஒரு 10 டீம் இந்த கிரவுண்டுக்குள்ளே நிற்கும். பெரியவங்க எல்லாருமே வந்து சுற்றி வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி சாம்பியன்ஸே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்க்கறதுக்கே வந்து கலகலன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு அப்புறம் டெவலப் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கே வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி மாற்றிட்டாங்க. அப்போலாம் வந்து ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாகவே. இப்போ வந்து இந்த கேலரி வந்து எப்படி இருக்குன்னா சேராக போட்டு வச்சுருக்காங்களா, இது வந்து அப்போ வந்து ஸ்டெப்பு தான் இருந்தது, வெறும் ஸ்டெப்பு மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா பக்கத்துலேயே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இந்த விஓசி ஃபுட் ஸ்ட்ரீட் தான் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரே ஃபுட் ஸ்ட்ரீட்டு. உங்களுக்கு வேறு எதுவும் ஃபுட் ஸ்ட்ரீட் இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வேறு எங்கேயும் தெரியாது. இன்றைக்கி நம்ம அங்கே போய் தான் ஒவ்வொரு ஃபுட்டாக டேஸ்ட் பண்ண போகிறோம். மொத்தம் இன்றைக்கி பட்ஜெட் வந்து 200 ரூபா. இந்த 200 ரூபாக்குள்ளே நம்ம என்னென்ன இங்கே சாப்பிட முடியுது அதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க போய் சாப்பிட போகலாம். இப்போ முதல்ல சாப்பிட போகிறது என்னென்னா மசால் பூரி. இது வந்து ஒரு அக்கா கடை. இந்த ஏரியாவில் இந்த அக்கா கடையில் தான் வந்து மசால் பூரி நல்லாயிருக்கும். முன்னாடியே நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை. இப்போவும் அதனால தான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மசால் பூரி சாப்பிட போகிறோம். மசால் பூரி நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பானிபூரி அப்படிங்கிறது வந்து முன்னாடி தெரியாது. பானிபூரினா நான் வந்து இதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து மசால் பூரி. என் ஃப்ரெண்டு தான் ஒரு பையன் சொல்லி கொடுத்தான் எனக்கு. இது மசால் பூரி, பானிபூரிங்கிறது இன்னொன்று, அந்த பானியை ஊற்றி கொடுக்குறது தான் பானிபூரி அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதுதான் வந்து மசால் பூரி, அது பானிபூரி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டே அப்புறம் தான் எனக்கு தெரியும். முன்னாடிலாம் வந்து நான் பானிபூரி சாப்பிட்றதுக்கு வரும்போது இந்த ரோ ஃபுல்லாக ஒன்லி பானிபூரி கடை மட்டும்தான் இருக்கும். பானிபூரி, மசால் பூரி, காளான் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும். இந்த 4 தான் இருக்கும். ஆனால் அந்த 4க்கும் ஒரு 20 கடை இருக்கும் இந்த ரோல. இப்போ வேறு கடை நிறைய வந்துருச்சு. இந்த கடை பேர் வந்து மகா அணு பானிபூரி ஸ்டாலு. இங்கே வந்து வழக்கமாக ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா தான் வந்து அவங்க தான் ஓனர். நம்ம எடுத்து போடுற வீடியோ எதுவுமே வந்து பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ரிவ்யூ பண்ணுற சேனலும் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி மெல்ல தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். சும்மா போகிறோம், போயிட்டு எங்கெங்கே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுதான். அவ்வளோதான். 35 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்ருக்கோம். வேறு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு அதையும் சாப்பிடுவோம். இப்போ அடுத்து சாப்பிட போகிறது வந்து காடை முட்டை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். அது எப்படின்னா ஒரு அந்த 5 காடை முட்டையும் வந்து ஒரே இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கல்லில் ஊற்றி அப்படியே ஆம்லேட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி குச்சியில் குத்தி இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காடை முட்டை கூட வத்தப்படி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. டேஸ்ட் நல்லா இருக்கு.
பால்கோவாவில் ஒரு பன்னு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெளியில் ஃபுல்லாக வந்து இந்த பட்ரு நிறுத்த மாட்டானோ. இந்த பன்னு உள்ள ஃபுல்லாக பால்கோவா, ஃபுல்லானா பன்னு ஃபுல்லாக பால்கோவா இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக பட்டர் போட்டிருக்காங்க. டேஸ்ட் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நல்ல பால்கோவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கி டேஸ்ட் அருமையாக இருக்குது. எனக்கு இந்த பால்கோவா இந்த மாதிரி ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸும் 40 ரூபா தான். பட்டு பண்ணு, காடை முட்டை இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கடையில் தான் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட இந்த ரெண்டுமே வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புதுமை, அருமை, மகிழ்ச்சி, ஒவ்வொரு கடை பேரும் ஒவ்வொரு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வந்து பிரெட் ஆம்லேட். உள்ளெல்லாம் வந்து மசாலா வச்சுருக்காங்க. வெறும் ப்ரெட்டும் ஆம்லேட்டும் மட்டும் கிடையாது, அதுக்கு உள்ளே வந்து இந்த ஆனியன் சாப்ஸ் மாதிரி மசாலாஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்வீட்டாகவும் இருக்குது, காரமாகவும் இருக்குது, ப்ரெட்டும் இருக்குது, ஆம்லேட்டும் இருக்குது. நல்லா இருக்கு. என்னடா அவன் எங்கே போய் எதை சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. இது ப்ரைஸும் கம்மி தான், 30 ரூபா தான் இருக்காங்க. எப்படி சாப்பிடணும்னா இப்படி மொத்தமாக கையில் எடுத்து இப்படி முழுசாக போட்டணும். பிரெட் ஆம்லேட் அருமையாக இருக்குது. அறுசுவையும் நாட்கள் நடனமாடுது. சிக்கன் ரோல் சாப்பிட போகிறோம். உள்ள சிக்கன் இருக்குது. இதில் பரவாயில்ல, பிரெட் ஆம்லேட் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பிரெட் ஆம்லேட்டு, சிக்கன் ரோல் இதெல்லாம் அங்கே கிடையாது. வெறும் பானிபூரி மட்டும் தான் இருந்துச்சு. சிக்கன் ரோல் டெவலப் ஆயிடுச்சு. புதுமை ஸ்நாக்ஸ். சிக்கன் ரோல் வந்து ஆவரேஜ் தான். பிரெட் ஆம்லேட் வேணுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சாப்பிட்லாம். இதுக்கு பேர் ஃபல்ஜார் சோடா. நல்லா இருக்குப்பா. லெமனு, சோடா, இஞ்சி, கொத்தமல்லி, அந்த மல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோ அந்த அந்த 4 டேஸ்ட்டுமே இதில் நல்லா இருக்கு. 200 ரூபா நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். 200 ரூபாவில் வந்து இன்னொரு 10 ரூபா தான் மிச்சம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபா. சிக்கன் ரோல் வந்து 15 ரூபா தான் வந்துச்சு. டேஸ்ட்டுக்கு 15 ரூபா தான் இருக்கணும். அதுக்கு இங்கே வந்ததுலேயே ஸ்பெஷலாக இருந்தது அந்த காடை முட்டையும் பால்கோவா பன்னு. இந்த ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டுமே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் அந்த பால்கோவா பன்னு வந்து வித்தியாசமாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. வந்தோடனே மசால் பூரி சாப்பிட்டோம், அது வந்து ஒரு 35. பால்கோவா பன்னு சாப்பிட்டோம், அது ஒரு 40. காடை முட்டை சாப்பிட்டோம், அது ஒரு 30. பிரெட் ஆம்லேட்டோட ப்ரைஸ் வந்து 30. சிக்கன் ரோல் சாப்பிட்டோம், சிக்கன் ரோல் வந்து ஒரு 15 ரூபா. ஃபல்ஜார் சோடா ஃபைனலாக நம்ம வந்து ஃபல்ஜார் சோடா சாப்பிட்டோம். ஃபல்ஜார் சோடா வந்து ஒரு 40. இப்போ மொத்தமாக ஓவராலாக நம்ம டார்கெட் வச்சது வந்து ஒரு 200. நம்ம சாப்பிட்டது வந்து 190. ஒரு 10 ரூபா மட்டும் இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கு ஒரு குல்ஃபி ஒன்று சாப்பிட்லாம். ரெகுலராக அந்த குல்ஃபிக்குள்ள ஆள் வந்து இங்கே வருவாப்பில். ஆனால் இன்றைக்கி ஆளை காணும். அது இருந்தாருன்னா சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். அந்த குல்ஃபி இன்னைக்கு அவர் இல்லாதனால சாப்பிட முடியாமல் போச்சு. அதனால் இந்த 200 அப்படிங்கிறத நம்ம ட்ராப் அவுட் பண்ணி 190 முடிக்கிறோம் அந்த வீடியோவில்.